ஜஸ்ட் நேற்று தான் 2025 நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருந்தது. இப்போ வந்து 26 ஜஸ்ட்டு கோஸ் வெரி ஃபாஸ்ட். நாட்கள் இப்போ திரும்பி பார்க்கும்பொழுது நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சோம் அதை பார்க்கும்பொழுது அது ஒரு என்ன சொல்கிறது, உலக பிரகாரமாக சிந்திக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமும் சிந்திக்கலாம். அதாவது இப்போ வாசிக்க கேட்ட பகுதியில் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கடவுள் சொல்ல நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தேன் என்பது இன்னொரு வெற்றி கொள்வது. வெற்றி கொள்வது என்ன? வெற்றி உள்ள மனிதன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுனா என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். வெற்றியுள்ள வாழ்க்கைனா என்ன? உலக பிரகாரமாக என்ன சிந்திக்கிறாங்க? வெற்றியுள்ள வாழ்க்கைனா பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், புகழ் இருக்கணும், இல்லையா? இப்போ சச்சின் இருக்கலாம், அம்பானி இருக்கலாம், பில்கேட்ஸ் இருக்கலாம், எலான் மஸ்க், இவங்களாம் என்ன செய்கிறாங்க? இவங்களாம் வெற்றியுள்ள மனிதர்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வந்தால் அவங்களை வந்து வெற்றியுள்ள மனிதர்களாக இந்த உலகம் கருதுகிறது. ஆனால் ஆக்சுவலாக வேதத்தின் பார்வையில் வெற்றியுள்ள மனிதன்னா யார்? இயேசுக்கு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். இப்போ அந்த கான்டெஸ்ட்டில் நம்ம தியானிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ எலான் மஸ்காக இருக்கலாம், பில்கேட்ஸாக இருக்கலாம், அம்பானி அதானியாக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. அப்போ வேதத்தின் பார்வையில் உலகத்தை ஜெயிப்பது, வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது என்ன? அதை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தின் பார்வையில் வெற்றியுள்ள வாழ்க்கை. இப்போ எதுக்கு எல்லாத்துக்குமே போராட்டம் தான். உலகத்தில் ஜெயிக்கணுன்னாலும் போராட்டம் தேவைப்படுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கின்றாலும் போராட்டம் தேவைப்படுது. நம்ம எதை நோக்கி நம்ம போராடுகிறோம் அதை தியானிக்கணும். இது இத்தனை வருடங்கள் கடந்து விட்டோம், வருகின்ற வருடங்கள் கடவுள் இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு கொடுக்க போகிறான்னு தெரில. நம்ம எப்படி அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தியானிப்போம். 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிற மாதிரி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழ்ந்தாலும் நம்ம கல்லறையில் எழுதிடுவாங்க, இந்த வசனத்தை எழுதிடுவாங்க. பட் உண்மையிலே நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேனா என்பதை நாம் தியானிக்க வேண்டும். சரியா? சரி, கடவுள் உலகத்தை படைக்கிறார். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆதாமுக்கு அந்த ஒரு கட்டளையை கொடுக்குறார். ஆதியாகமம் 3:6 அப்போது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது என்று தெளிவுக்குமாய் இருக்கிறது என்று கண்டு அது வருது, வசனம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா புசிப்புக்கு நல்லதும் என்றது மாம்சத்தின் இச்சை, பார்வைக்கு இன்பன்றது கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறதுன்றது ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள், அதாவது இசைக்கு சரிகம பதனி என்று 7 ஸ்வரங்கள் இருக்கும். எந்த இசையுமே அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளே அடக்கிடலாம். அதே போல் பாவத்துக்கு ஒரு 3 ஸ்வரம் இருக்குது. என்னது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 ஸ்வரங்களுக்குள்ள எந்த பாவத்தை எடுத்தாலும் நீங்கள் அடக்கிடலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை, நீங்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இந்த 3 பாவங்கள் இந்த உலகத்தில் இந்த ஏனில் 1 யோவான் 2:16 படி, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையமாக உலகத்தில் உள்ளவைகளாம் பிதாவினால் உண்டாவினால் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா? ஏன்னா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஆகவே இந்த சாத்தானால் எல்லாம் உலகத்தினால் இவைகள் உண்டானவைகள், இவைகளை மேற்கொள்ள வேண்டும். இதில் வந்து யார் இது பண்ணிட்டா? ஆதாம் வந்து அதை ஜெயிக்கலை, அதில் வந்து தவறிட்டான். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கடவுள் வந்து ஆல்டர்னேட் பிளான் பண்ணுறாரு. ஆல்டர்னேட் பிளானில் குறிப்பாக இந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை 3 பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் 3 பகுதியாக நம்ம தியானிக்க போகிறோம் அந்த ஆல்டர்னேட் பிளானில். அதை எப்படி இன்றைய காலகட்டத்திற்கு நம்ம எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிகப்பெரிய காலகட்டம் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் எகிப்தினுடைய அடிமைத்தனம். முதலாவது ஃபேஸ் 1 வந்து என்னது? எகிப்தினுடைய அடிமைத்தனம். ஃபேஸ் 2 என்னது?
வனாந்திர வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை. ஃபேஸ் 3 வந்து கானானிய வாழ்க்கை. மூன்று பகுதிகளால் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 3 பகுதியில் நம்ம எந்த காலகட்டம், ஏன்னா அந்த இஸ்ரேலுடைய விடுதலை பயணம் வந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா அது வந்து நிழல், இப்போ இருக்கிறது வந்து நிஜம். அந்த நிழலை தியானிக்கும்பொழுது இந்த நிஜம் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த எகிப்தின் அடிமைத்தனம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மாம்சத்தில் வாழும் கிறிஸ்தவனை குறிக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஃபேஸ் 1 இருக்கு இல்லையா, எகிப்தின் அடிமைத்தனம், எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்காங்க இல்லையா, அது வந்து மாம்சத்தில் வாழும் கிறிஸ்தவனை குறிக்கிறது. வனாந்தர வாழ்க்கை, இஸ்ரேலின் வனாந்தர வாழ்க்கை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆத்மாவில் வாழும் வாழ்க்கைக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது வந்து கானானிய வாழ்க்கை, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா ஆவியில் வாழும் வாழ்க்கைக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? நம்ம இந்த எந்த ஸ்டேஜில் இருக்கோன்றதை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம மாம்சத்தில் இருக்கோமா, ஆத்மாவில் இருக்கோமா, ஆவியில் இருக்கோமான்ட்டு. ஓகே, அதாவது ஃப்ளஷ்லி கிறிஸ்டியன், சோலிஷ் கிறிஸ்டியன், ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன், இந்த 3 பிரிவாக பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, அடிமைத்தன வாழ்க்கை. இஸ்ரவேலர்கள் ஏறக்குறைய எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 400 வருஷம் வந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அந்த 400 வருஷம் கழித்து வந்து மோசையை எழுப்புறாரு. மோசையை எழுப்பி என்ன செய்கிறாரு, அவங்க வந்து மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு வெளியே கொண்டு வர்றாரு. அதில் கடைசி மிக முக்கியமான அற்புதம் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து என்ன செய்யணும், நிலைக்கால்களை பூசணும். அந்த சங்காரத்தை தப்பிச்சு அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பார்வோன் வந்து வெளியே வர்றான், அதுக்கப்புறம் வெளியே வராங்க. இதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்கிறோம், இதுக்கு ஈக்குவலாக இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும். பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி யார் இப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம், தேவ கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இதில் இந்த ஸ்டேஜ் இல்லாத இருந்ததுன்னா நம்ம வந்து எதில் இருக்கோம், மாம்சீக வாழ்க்கையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை விசுவாசிக்காமல் நம்ம யாராவது இருந்தோம்னா நம்ம எதில் இருக்கோம், மாம்சீக வாழ்க்கையில் இருக்கிறோம். பெரும்பாலும் இங்கே உள்ளவங்க பெரும்பாலும் மாம்சீக வாழ்க்கையில் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் வந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எல்லாருமே விசுவாசிக்கிறீங்க. விசுவாசித்து என்ன செய்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், ஞானஸ்நானம் பெற்று அடுத்த காலகட்டத்துக்கு நகர்ந்து போகிறோம். 1 கொரிந்தியர் 10:2 இவ்வாறு சொல்லுகிறது, எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவங்க வந்து செங்கடல் பிரிஞ்சு உள்ளே போகிறாங்க இல்லையா, அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அது ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அது வந்து நிழல், நம்ம வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறது வந்து நிஜம். நம்ம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுறது அவங்க வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அங்கே வந்து அப்போ செங்கடல் வழியாக மேகத்தினாலும் மேகஸ்தம்பம் இருந்தது, அங்கே சமுத்திரத்துக்குள்ளாக சென்றார்கள். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஞானஸ்நானத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. சரி, அதுலேருந்து விடுபட்டு எங்கே போகிறாங்க, வனாந்தரத்துக்கு என்ட்ராகிறாங்க. அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து, எகிப்தினுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம எங்கே போகிறோம், இந்த ஆத்ம வாழ்க்கைக்குள்ளாக கடன் சேர்க்கணும். ஆக்சுவலாக கடவுளுடைய சித்தம் என்னென்னா, வனாந்தரத்தில் அவங்க சுற்றிட்டு இருக்கணுன்றது கடவுளுடைய சித்தம் இல்லை. கடவுளுடைய சித்தம் என்ன, இம்மிடியட்டாக வந்துட்டு உடனே எங்கே போயிடணும், கானானுக்குள்ளாக நுழைந்து விட வேண்டும். கானான்றது பரலோகம் கிடையாது. நம்ம இந்த பாட்டில் பாடுற மாதிரி ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன்ட்டு, அது பரலோகத்தை குறித்து பாடுறதா இருக்கிறது. கானான் இந்த வாழ்க்கையிலேயே நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஓகேவா? இந்த நம்மளுடைய பரலோகன்றது, ஏன்னா பரலோகன்றது வேறு, கானான்றது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஓகேவா? அது நம்ம இப்போ தியானிப்போம். ஆனால் வனாந்தரத்தில் 4 நாட்களில் ரீச் பண்ண வேண்டிய ஒரு இடத்த 40 வருடங்களாக சுற்றி அடிச்சார் கடவுள். எதுக்காக? அவர்களுடைய முரட்டாட்டத்தினால். அவர்கள் இம்மிடியட்டாக முழுமையான கீழ்ப்படிதல் அவர்களால் கொடுக்க முடியல. அவங்க ஏறக்குறைய 11 இடத்துல முறுமுறுத்தாங்க. மாராவில் முறுமுறுத்தாங்க, சீன வனாந்தரத்தில் முறுமுறுத்தாங்க, ரெவிதிலைவில் முறுமுறுத்தாங்க, தபோரா விலைக்கு முறுமுறுத்தாங்க, கிப்ரோத்
இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஒரே ஒரு இது மட்டும் நான் வாசிக்கிறேன், ஒரு இது கருத்துக்காக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை இதில் கிளியராக வர்றதை பார்க்கலாம். ஏன்னா தண்ணீருக்காக, அவங்க உணவுக்காக, இறைச்சிக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மாம்சத்தின் இச்சைக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே போல் கன்றுக்குட்டியை வச்சு விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க, கோரகையின் புத்திரர் உட்காந்து கலகம் செய்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஜீவனத்தின் பெருமைக்கு ஈக்குவலாக இருக்குது. மோபின் புத்திரோட அவங்க வேசித்தனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கண்களின் இச்சைக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த பாவத்திற்கு மறுபடியும் நம்ம அதிலேருந்து விடுபட்டு, பாவ அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு நம்ம வந்த பிறகும் நம்ம என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் பாவங்கள் செய்கிறோம், தவறுகிறோம், அடிக்கடி தவறு சோதனையில் வீழ்ந்து விடுகிறோம். இதெல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது? சோலிஷ் கிறிஸ்டியன், ஆத்துமத்தில் வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. இஸ்ரவேலர்களைப் போல் 40 வருஷம் அலைந்து திரிகிற இஸ்ரவேலர்களைப் போல நாமளும் எங்கே அலைந்து திரிகிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியல்னா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறோம், ஆத்துமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இது. கடவுள் நிறைய அற்புதங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை வச்சு கடவுள் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறான்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் நமக்கு நிறைய நன்மைகள் செய்வார் அனைத்து கட்டங்கள். ஏன்னா அவரோட இரக்கமுள்ள தேவன், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுற தேவன். நமக்கும் நல்லது செய்வார். நம்ம பாவம் செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்வார். அதை வைத்துக்கொண்டு தேவன் என்னோடு பிரியமாக இருக்கிறார் என்று நான் நினைத்து விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லுது சங்கீதம் 106:15, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், அவர்கள் ஆத்மாவிலோ இளைப்பை அனுப்பினார். கேட்டதெல்லாம் கொடுத்தார், ஆனால் அவர் ஆத்மாவிலே என்ன செய்கிறாரு? இளைப்பை அனுப்புகிறார். ஏன்னா அவர் கீழ்ப்படிதல் இல்லை. 1 கொரிந்தியர் 10:5 பவுல் எப்படி எழுதுகிறாரு? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். எவர்களில்? அந்த இஸ்ரவேலர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமாக இருக்கவில்லை. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பங்களை வழிநடத்தினது, அவனுக்கு கால்களில் போட்ட பாதரட்சைகள்லாம் பழசாக போகலை, மண்ணா வச்சு போஷித்தார். இவ்வளோ அற்புதங்கள் நடந்தது. அப்படி இருந்தும் அவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. அதான் இதில் பியூட்டி. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பாவத்தில் கழுவப்பட்டு இருக்கிறோம், மறுபடியும் இந்த இஸ்ரவேலர்களைப் போல முறிமுறித்து கொண்டிருக்கிறோமா? ஏதாவது ஒரு சோதனை வரும், ஏதாவது கஷ்ட நேரங்கள் வரும், அப்பொழுது நாம் மோசையோடு அவர்கள் தர்க்கித்தது போல நாம் தேவனோடு முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? அதை நம்ம சோதித்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன வாழ்க்கை? கானானின் வாழ்க்கை. இதிலேருந்து இப்போ எத்தனை பேர் போனாங்க? இப்போ எத்தனை பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜோனியை? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலேருந்து எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள். எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்த்தா ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு போட்டாலும் 30 35 லட்சம் குறைஞ்சது. 35 லட்சம் பேர். 35 லட்சம் பேரில் எத்தனை பேர் போனாங்க, உள்ளே நுழைஞ்சாங்க? அந்த 20 வயதிற்கு மேற்பட்டவர்களில் யோசுவா, காலேப் 2 பேர் தான். பர்சன்டேஜ் கணக்கு போட்ட பார்த்தா 0.0003%. நம்ம அந்த பர்சன்டேஜில் இருக்கவும் நம்ம பார்த்துக்குவோம். கானானின் வாழ்க்கை. சரி, உள்ளே நுழைஞ்சாச்சு. மோசேயின் தலைமையில் எங்கள் விடுதலை பெற்று இங்கே வராங்க, வனாந்தரத்துக்கு வராங்க. வனாந்தரத்துலேருந்து உள்ள கானானுடைய வாழ்க்கையுமே யோசுவாவின் தலைமையில் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சு கானானின் வாழ்க்கை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? கானானின் வாழ்க்கை எதுக்கு அடையாளமாக இருக்குது? இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் அங்கே இளைப்பாறுதல், உண்மையிலே இளைப்பாறுதல் அடைஞ்சாங்களா? எங்கே இஸ்ரவேல் அதிகமாக சண்டை போட்டாங்க? அடிமைத்தன வாழ்க்கையில் சண்டை போட்டாங்களா? வனாந்தர வாழ்க்கையில் அதிகமாக சண்டை போட்டாங்களா? கானானிய வாழ்க்கையில் அதிகமாக சண்டை போட்டாங்களா? சொல்லுங்கள். கானானிய வாழ்க்கையில் அதிகமாக சண்டை போட்டாங்க. இல்லை, இது
ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். இளைப்பாறுதலின் தேசம்னு சொல்கிறோம், பாலும் தேன் ஓடுகிற இளைப்பாறுதல் தேசம் சொல்கிறோம். ஆனால் சண்டை போடுறதுல எங்கே அதிகமாக சண்டை போட்டது? ராஜாக்களுக்கு எதிராக கானானுடைய வாழ்க்கையில் தான் சண்டை போட்டாங்க. இதெல்லாம் மனாந்தர வாழ்க்கையில் ஜஸ்ட் ஒரு ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அந்த மாதிரி தான் அமேலிக்கர் மற்ற 2 சில ராஜாக்கள் தான் சண்டை போட்டுருவாங்க. ஆனால் நீ படித்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக சண்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்? கானானுடைய வாழ்க்கையில். யோசுவா 10ஆம் அதிகாரம் 23 25 வசனங்களை படிங்க யாராவது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 23 25 வசனம். குயிக்காக படிங்க. யோசுவா 10 23 25. ஓகே. ஓகே. இங்கே என்ன செய்கிறாங்க? அனைத்து ராஜாக்கள் இப்போ சொல்கிற ராஜாக்கள் ஏகப்பட்ட ராஜாக்கள் படித்தாங்கல்ல. ஏப்ரோன் ராஜா, எர்மூத்தின் லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா, இந்த மாதிரி ராஜாக்களோட சண்டை போட்டு அவங்கள கழுத்தில் வந்து காலை வைக்கிற அளவுக்கு அவங்கள வந்து அந்த அளவுக்கு அவங்க மேற்கொள்கிறாங்க. இது எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்கிற இப்போ ஒரு ராஜாவும் ஒரு பாவம்னு வச்சுங்க. ஒரு கோபம், பொறாமை, இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம். கானானிய வாழ்க்கைன்றது பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு என்ன செய்யணும்? அனுதினமும் நம்முடைய போராட வேண்டும். எதோட போராட வேண்டும்? எபேசியர் 6:12 படிங்க. எபேசியர் 6:12. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுக்குள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. பொல்லாதைகளோடு போராட்டம் என்பது என்ன? இந்த பொல்லாத ஆவிகள் ஜேவ ஜனத்தை பாவம் செய்ய தூண்டும். அந்த தூண்டுற காரணிகளை எதிர்த்து நம்ம என்ன செய்யணும்? போராடணும் இல்லையா? போராடி வெற்றி கொள்ளணும். எப்படி யோசுவா வந்து அந்த ராஜாக்களை வெற்றி கண்டானோ, சாத்தா நம்ம பாவம் செய்ய தூண்டும்போது நம்ம போராடி வெற்றி காணணும். நம்மளால் போராடி வெற்றி காண முடியுமா? நம்மளால் முடியாது. அதுக்கு யாரோட துணை வேணும்? இயேசு கிறிஸ்துவோட துணை வேணும். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சார்? இயேசு கிறிஸ்து அவருடைய சோதனை எப்படி ஜெயிச்சார்? கல்லுகளை அப்பளாங்க எப்படி அங்கே மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமைன்னு ஆதாமுக்கு எந்த சோதனை வந்தோ அதே மாதிரி சோதனை தான் இப்போ யாருக்கு வந்தது? இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. கல்லுகளை அப்பமாக மாற்றுவது, அது என்னது? மாம்சத்தின் இச்சை. அவர் பசியில் இருக்கும். பசியை தூண்டி மாம்சத்தின் இச்சை தூண்டுறதுக்காக கல்லுகளை அப்பங்களாக மாற்ற சொல்லுவான். உலக ராஜ்யத்தின் சகல மேன்மைகளையும் காட்டுவான். அது வந்து கண்களின் இச்சையை தூண்டுவான். உப்பரியின் மேல் கீழே குதிக்க சொல்லுவான். அது என்னது? ஜீவனத்தின் பெருமை. எல்லாத்தையும் எப்படி ஜெயிச்சார் இயேசு கிறிஸ்து? வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆகவே எல்லாவற்றிலும் அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடப்பட்டதினால் அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய உதவியை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். கானானிய வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ மேற்கொள்கிறது என்னது? வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது என்னது? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையை மேற்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. பணமோ பதவியோ புகழோ கிடையாது. கடவுளுடைய பார்வையில் இந்த 3 காரணிகளையும் நாம் ஜெயிக்கின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அதில் தோற்றுக்கிட்டே இருந்தாலும் நம்ம எங்கே இருக்கிறோம்? வனாந்தரத்தில் தான் இருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படலாம் எங்கே இருக்கோம்? பாவ அடிமைத்தனத்தில் இருக்கோம். கழுவப்பட்டு வந்தாச்சு. கழுவப்பட்டு மறுபடியும் இந்த பாவத்தில் நம்ம விழுந்துட்டு இருந்தோம். இந்த இஸ்ரவேலர்கள் மாதிரி முறுமுறுத்து சோதனையில் ஜெயிக்க முடியாமல் மறுபடியும் விழுந்துட்டு இருந்து நம்ம வனாந்தர வாழ்க்கையில் இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தால் எதில் இருக்கோம்? கானானிய
வாழ்க்கையில் இருக்கும். அது யார் மூலமாக நமக்கு கிடைக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அந்த கானானிய வாழ்க்கை. நம்ம இந்த 2024 இந்த 25 எப்படி வாழ்ந்தோம் என்று தியானித்து பார்ப்போம். 25 மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் வருகின்ற 26 அதுக்கப்புறம் வர்ற வருடங்களில் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, கானானிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, இளைப்பாறுதலின் வாழ்க்கை. எப்போ அந்த பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்தத்தை மெயின்டைன் போராட்டம் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் நம்ம யோசுவா அந்த ராஜாக்களோட சண்டை போடலாம், என்ன ஆகும்? அந்த ராஜாக்கள் இவங்களை அடிமைப்படுத்திடுவாங்க, இவங்களுடைய பீஸ்ஃபுல் போயிடும். அதனால தான் கடவுள் இருக்கிற யாரையும் விடாத, எல்லாத்தையும் அழிச்சிடுன்றாரு. அது ஆவிக்குரிய அர்த்தம். அது எதுக்காக ஒருத்தனையும் சும்மா விடாதன்னு சொல்கிறாரு? எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். அந்த பாவத்தோடு போராடுறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் எல்லாத்தையும் கில் பண்ணணும். எப்படி அந்த ராஜாக்களை கில் பண்ணுறோமோ, நமக்கு இருக்கிற பாவ சிந்தனைகள், அனைத்து காரணிகளும், பாவத்தை உண்டாக்குற அனைத்து காரணிகளும் நம்ம கில் பண்ணணும். கண்ணீர் இடர்கள் அது பிடுங்கி போடு. எதுக்காக கடவுள் சொல்கிறாரு? பாவத்தினுடைய கோரம் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால தான் ரோமர் 6:14 இவ்வாறு சொல்லுகிறது: நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடி பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அதனால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அதனால் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:15 துரைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவளின் மேல் வெற்றி சிறந்தார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. அந்த பிரதான ஆசாரியனை துணை கொண்டு நம்ம கானானுடைய வாழ்க்கை வாழ்ந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்ற மாதிரி நாமும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கும்போது நம்ம கடவுள் என்ன நமக்கு கொடுக்குறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது: நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனு என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். இந்த வெற்றியின் வாழ்க்கை வாழும்போது கடவுள் நம்ம என்ன கொடுக்குறாராம்? அவர் எப்படி பிதாவினுடைய வலது பாசில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதே போல் நமக்கும் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அருள் செய்கிறார். எவ்வளோ கிருபையுள்ளவராக இருக்கார் பாருங்கள். அதனால் இந்த 26ஆம் வருடத்தில் நம்ம நுழைய போகிறோம். நம்மை சிந்தித்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவை ஸ்தோத்திரிக்கிற மாட்டோம், துதிக்கிறோம். நீரே எங்களுக்கு முன்பாக 3 விதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறீர். ஒன்று பாவ அடிமைத்தன வாழ்க்கை, இரண்டாவது அதாவது மாம்சீகமாக வாழும் வாழ்க்கை, இரண்டாவது ஆத்மாவில் வாழும் வாழ்க்கை, மூன்றாவது ஆவியில் வாழும் வாழ்க்கை. இந்த ஆவியில் வாழும் வாழ்க்கை, அந்த கானானிய வாழ்க்கையை எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம். 2026ஆம் ஆண்டில் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்களா அந்த யோசுவாவை போல் அந்த ராஜாக்கள் எவ்வாறு மேற்கொண்டானோ அவ்வாறு நாங்கள் கண்களின் மாம்சத்தின் ஜீவனத்தின் பேரை மேற்கொள்ளுகளாக இயேசு கிறிஸ்து எவ்வாறு அதை மேற்கொண்டு ஜெயித்தாரோ அவருடைய துணை கொண்டு நாங்களும் ஜெயிக்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்தலும் உங்கள் சிங்காசனத்தில் உட்கார்க்க எங்களை அருள் செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.